வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஆன்சர் கீ அதுங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குல்ல, அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து அதுக்கான லிங்க் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ அங்கே இருக்க இந்த லிங்க்கு ஸோ இங்கே கொடுத்துருக்கல இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இது ரோல் நம்பர் உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது இருக்குல்ல ஹால் டிக்கெட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ரோல் நம்பர்னு சொல்லியிருக்கும். ரெஜிஸ்டர் நம்பர் வேறு, ரோல் நம்பர் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது நீங்கள் எஸ்எஸ்சி அந்த வெப் போர்ட்டலுக்கோ அல்லது உங்களோட ஏதோ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ண போகும்பொழுது போடுறீங்களா அந்த நம்பர் தான் அனுப்புதுன்னா உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லக்கூடியது. ரோல் நம்பருங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ரோல் நம்பர் என்னங்கிறத உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும், ரோல் நம்பர்னு சொல்லியே இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டுங்கிறதுனா அங்கே அதுவுமே வந்து உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துன்னா ஸ்பேஸ் இல்லாமல் போட சொல்லியிருப்பாங்க. அதுதான் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரோல் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா ரோல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து கீழே பாஸ்வேர்டுங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து 1 டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி 0 சேர்த்துக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சில பேர் 9ஆம் மாதம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா 09 அப்படிங்கிற மாதிரி சேர்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி முன்னாடி தேதியுமே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு வந்து முன்னாடி 0 சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பேஸ்லாம் போட்டுக்கிறங்க இதில் பாஸ்வேர்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸா இருக்கும். ஓகே, ஸோ கேப்ஸா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இந்த கேப்ஸா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 7 1 9 8 2 1 அப்படின்னு சொல்லியிருக்கல அதை வந்து இதில் வரிசையாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாகின். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குல்ல லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து ஜஸ்ட் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து க்ளோஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்கே ஓகே அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பாங்க. க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அந்த ஆன்சர் கீ வந்து நீங்கள் எங்கே வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஹெபிலிட்டி எக்ஸாமினேஷன் 2024 கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இங்கே இந்த பாருங்க இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இதாயிரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? எஸ். ஸோ புரியுதுங்களா? எஸ், இவ்வளோ தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்களோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் தான் பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இதில் எதுவும் லாஸ்ட் ஸ்கோர் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது ராஸ் ஸ்கோர் பார்க்குறது எப்படிங்கிறதுக்கான ஒரு லிங்க்குமே நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்குல்ல இங்கே இருக்குல்ல இது எல்லாத்தையும் வந்து அப்படியே காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து காப்பி இந்த URLன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்குல்ல இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலுமே அது காப்பி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காப்பி பண்ணுறதுக்காக லாங் ப்ரெஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிடுங்க. இப்போ பண்ணுற மாதிரிங்க இப்போ காப்பி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ காப்பி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து எந்த லிங்க் யூஸ் பண்ண போகணும் அப்படின்னா அப்படியே நம்ம டெலகிராம் சேனல் வந்தீங்க அப்படின்னா அடுத்த செக் மார்க் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லிங்க் வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண இந்த இடத்துல லிங்க்கு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எங்கே போகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே வந்துன்னா நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கு பாருங்கள் இந்த இதில் வந்து போகணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இங்கே இருக்கா? ஸோ நான் சொன்ன URL அந்த URL லிங்க் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேட்டகிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா OBCயா URஆ SC அண்ட் ST இந்த மாதிரி எந்த கேட்டகிரி வரும் அப்படிங்கிறத இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஓகே? ஸோ இந்த மாதிரி வருதா?
இது எல்லாமே வந்து வரும். ஓப்பனாக ஓபிசி எக்கனாமிக் செக்ஷன் எஸ்சி அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அதில் எதுவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, அவ்வளோ மேட்ரு. அப்படியே வந்து அடுத்தது அப்படியே ஹொரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ் அதையுமே வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர் நோன் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, எஸ். அடுத்ததான் வந்து பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்தீங்களா பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு தான் இங்கே வந்து கொடுக்கணும். டேட்டா பேத்தை அப்படியே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த இடத்துல இருக்க சப்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரா ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ அதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மார்க் அப்படிங்கிறது 87. ஓகேவா, ஸோ மொத்தமாக வந்து அவர் எடுத்த மார்க் வந்து 87. இதில் நெகட்டிவ் மார்க் வந்து 12. ஓகேவா, ஸோ அப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அட்டம்ப்ட். ஓகேவா, ஸோ எவ்வளோ கொஸ்டின் 41 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் அன்அட்டம்ப்ட்னு 9 கொஸ்டின்னு. ஸோ கரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்டன் பண்ணது. ஓகேவா, கரெக்டாக அட்டன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 29. ஓகேவா, கரெக்டாக 29 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு. இன்கரெக்டாக அட்டன் பண்ணுறதுனா 12. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு டோட்டல் மார்க் வந்து 75 மார்க். ஓகேவா, ஸோ 75 மார்க் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா, இப்போ வந்துட்டு கீழே அந்த செக் யுவர் ரேங்க் அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 70.73% அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கானதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மேத்தமெட்டிக்கல் இருக்குல்ல அதுக்கானது. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக இப்போ ரீசனிங் அப்படின்னா 46. ஓகேவா, ஸோ இந்த இருக்குல்ல ரீசனிங் அப்படின்னா 46, நியூமரிக்கல் அப்படின்னு மேத்தமெட்டிக் 23 அந்த மாதிரி அது வந்து பீ சார்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கிறேங்க உங்களுக்கு. அப்போ அதுலேயுமே ரைட்டு எது தப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா அதில் ரைட்டு 9, ராங்க் வந்து 4, அன்அட்டம்ப்டட் 7. அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து ரைட்டு 16, ராங்கு 2 அப்படிங்கிற மாதிரியும், ஜென்ரல் அவேர்னஸில் ரைட்டு 14, ராங்கு 8, அன்அட்டம்ப்டட் 3. ஓகே, அதே மாதிரி வந்து இங்கிலீஷுமே ரொம்ப டீட்டெயிலாக தான் இதில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் 41 சொல்லியிருக்காங்களா. இங்கிலீஷில் எவ்வளோ கொஸ்டின் ரைட்டு, இங்கிலீஷில் வந்து 15 கொஸ்டின் ரைட்டு, 4 தப்பு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வச்சு தான் நமக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதை பற்றி வந்து இவ்வளோ மேட்டர் தான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அப்படி கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸை கேளுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.